அமைதியா இருந்து பார்க்கும்படி கேட்டுக்கிட்டேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் புள்ளிமான் அணித்தலைவி மேனாமினிக்கு தன் குழுவினரோடு ஏய் உடனே புள்ளிட்டு ஆடு எடுத்து வாரா. ஏய் இவ வார ஸ்டேல பார்த்தா இவள சிப்ப பொறுக்கு எதிர்த்து போட்டியிடும் கடலை முத்துவின் வீரவாஞ்சி அணியை திடலுக்கு அழைக்க வீரவாஞ்சி அணியினர் கடலை முத்துவின் தலைமையில் பாய்ந்து வருகிறார்கள். வாங்க நீ வாங்க. உங்களை காலை பண்ண போறோம். டேய் சிங்கமுனி. முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாத்துற போடா. அசத்திட்டு வரனே. வென்று வா மகனே வென்று வா. பின்னுங்கண்ணே. நீங்க சும்மாவா? கபடி 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 ஏய் ரொம்ப ஆட்டா நம்ம விட்டே காட்றி. கபடி 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 கபடி. டேய் என்னடா நடக்குதுங்க? சும்மா நடிகர் புள்ளியை பெற்றுட்டார்கள். டேய் என்னடா சொத்துன்னு நின்னுடா? முத்தத்தை கொடுத்துட்டாளுங்கல்ல. முத்தத்தை கொடுத்துட்டாளா? டேய் வேற ஆயத்தை கையாண்டாளுங்க. ஆட்ட திசை திரும்புது. அவள வேற ஸ்டடி மைண்டோட விளையாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. இல்லனா எல்லாரும் பீஸ் போடுவீங்கடா. அவன் சுத்தமா பீஸ் போயிட்டா போட்டுக்கறா. ஐயோ நான் எழுத்த மாதிரி எழுத்து கொண்டு போறாங்களே. ஏய் இப்போ வாங்கடி. இப்போ வாங்கடி. இப்போ வாட்டி விடுறதா? வாங்கடி. கபடி 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 ஐயோ அண்ணே ஒத்த விரல என்ன ஆட்ட ஆட்றா பாருங்க. கபடி கபடி புடிச்சு புடுற கபடி 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 கபடி. யோ என்னையா செல மாதிரி நிக்கிற? 6 மாசம் ஆச்சு தம்பி பொண்டாட்டியை டச் பண்ணி பாவந்த பிள்ளையாவது தொட்டிட்டு போட்டுமே. நானோட வந்துட்டேடா. போ. வா வா. கேப்டன் கடலமுத்துன்னு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்களும் என்ன அம்பையில விட்டு ஃபியூஸ் போயிடாதீங்க. யார பத்திரா பீஸ் போடுவீங்க? நாங்களா யார் தெரியுமா? இவங்களுக்கு ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காது? நாங்கெல்லாம் விஸ்வாமித்திர பரம்பரை. சூப்பர். இப்ப பாரு வரண்டி. ஆ கபட். நீ உண்மையிலேயே விஸ்வாமித்திரனா நான் பார்க்கறேன். வா வா வா. இப்படி ஓரமா வழியுது. தொடச்சுக்கோ. நீ விஸ்வாமித்ரனா? அந்த விஸ்வாமித்ரனே இந்த மேனகா கிட்ட தோத்துட்டான். நீ ஒருத்தராவது அவுட் ஆகாம ஆடு. இதை விட சரியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கும் பொருள்றதுக்கும் விட மாட்டேன். விட மாட்டேன்டா. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ஊட்டியே சுற்றலாம் செட்டில் ஆகிறாங்க. போனோமா வந்தமான்னு இருக்கணும். நீங்க டெலிவரி செய்ய போற லைப்ரரியில் வேலை செய்யற நண்பன் தான் இந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்தா கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க போய் முதலாளி கிட்ட சொல்லுங்க. வழக்கம் போல நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருவோம். ஓகே டே லக்கேஜ் தூக்குங்கடா. சீக்கிரம் வாங்கடா. ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. வாமேனா. என்ன ஆறுமுகம் இப்படி சொல்லாம கொள்ளாம ஊட்டி கிளம்பிட்டா? ஆமா இவன் என்ன அமெரிக்காவுக்கு போறான் வீடு வீடா சொல்றதுக்கு. இங்க இருக்க ஊட்டிக்கு தரமா போறான். மேனா கிட்ட சொல்லாம எப்படி? நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு. அப்படி போடு. ஆறுமுகம் ஊட்டியில ரொம்ப குளிரும். இந்தா ஸ்வெட்டர் வச்சுக்கோ. அடடடடா இதுக்கு தானே மேனா வேணுங்கிறது. குடு. அப்புறம் கை செலவுக்கு காசு வேணும்ல? இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. பின்றியே. தேங்க்ஸ் மேனா. கவலைப்படாத மேனா. ஆறுமூலாத ஏக்கத்தை இந்த சிங்கம் புலி தீர்த்து வைப்பான். நீ சிங்கம் புலி இல்ல செத்த புலி. இது தேவைதானா? நீ விடு மேனா. நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? வாங்கடா. பாய்.
வானம் புதிய பூமி 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 எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வந்த பூமலை பொழிகிறது நீ ஆறுமுகம் தானே நீ குணசேகர் தானே நீ கருப்பு தானே நீ ரவி தானே ஆமா எங்க பேரெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இதுவும் தெரியும் இதுக்கு மேலேயே தெரியும் ஹலோ அந்த மேல இல்ல யார் நீ என்ன தெரியல நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுசிங் போர்டுல ஸ்டாப் இட் இனி உன் ஃபிளாஷ்பேக்க நான் சொல்றேன் ஷகிலா படம் பாக்குறதுக்காக உன் பாட்டி காதுல தொங்கிட்டு இருந்த தொங்கட்டான அறுத்துட்டு போன சீனு போடுற சீனு தானே நீ ஐயா அந்த தொங்குட்டா என் பாட்டி காதுல ஆடும் போதெல்லாம் என் ஷகிலாவே ஆடுற மாதிரி இருக்கும் உங்க பாட்டி தொங்கட்டா அவ்வளவு பெருசா அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு எங்க சின்ன பாட்டி வீட்டுக்கு வந்தேன் அங்க காது இருந்தது தொங்குட்டானும் இருந்தது அடடடடடா ஸ்டாப் இட் இப்ப எந்தா ஊட்டில எந்தா பாட்டி இருக்கா நோ பாட்டி நோ ஷகிலா சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜினாதனா டோய் அப்படின்னு ஒட்டி இருக்கா எப்பா ஏன் தொங்கட்டான விட்டுரு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரூமை காட்டு நோ ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு போறோம் புக் எல்லாம் இறக்கி வைக்கிறோம் ஊட்டியை சுத்தி காட்டுறேன் நைட்டுக்கு தான் ரூம் ஓகே ஃபாலோ மீ கம் ஆன் நடக்க நடக்கட பாருங்கள் ஹவுசிங் போர்டுல வாழ்ந்த உங்களுக்கு வசந்த மாலையே காட்டுறேன் ஓ இதான் சிவாஜி கட்டின வசந்த மாலையா ஆமாடா ஓபன் யா ஓஹோ ஹவுசிங் போர்டு ஆரம்பத்துக்கு இப்படி ஒரு காஸ்டியூமா அனுபவி ராஜா ஹே அனுபவி அனுபவி ராஜா ஆர்லிஸ் மரணம் என்று தூது வந்தது அது வந்தது மேரி நம்ம காதலுக்கு மதம் தான் தடனா நான் என் பூணூல அறுத்துறேன் நீ உன் சிலுவை அறுத்துரு ஐயோ முடியாது உன்னோடது வெறும் நூல் என்னோட சிலுவை 2 பவுண்ட் தோடா மீனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு எப்படி சமைச்சாங்க உங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி யாருமே நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரே ஒரு பதில் சொன்னேன் உடனே ஓகே சொல்லிட்டாங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க பையன் என்ன செய்யறான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன சொல்லும் வயித்துக்குள்ள உதைக்கிறான்னு சொன்ன இப்படி எல்லாம் லவ் பண்றாங்க எனக்கு ஒரு ஃபிகர் கிடைக்க மாட்டேங்குது மச்சான் ஃபீல் பண்ணாதடா மச்சான் காதல் வராம எந்த மனுஷனோட வாழ்க்கையும் முடியாது சில காதல் ஜெயிக்கும் சில காதல் தோக்கும் சில காதல் சொல்லாமலே முடிஞ்சிடும் ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் காதல் வரும் ஆண்டவன் பொதுவா என்ன பண்ணுவான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த நம்ம பக்கத்துலயே தான் வச்சிருப்பான் சந்தோஷம் காதல் வீடு மனைவி எல்லாமே நம்ம பக்கத்துலயே தான் இருக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கிடைக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவன் நிச்சயமா அடையாளம் காட்டுவான் ஏதோ ஃபீல் பண்ண மச்சான் ஹலோ ஆறுமுகம் எப்படி இருக்கடா கண்ணா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மேனா ஊட்டாண்டெல்லாம் நல்லா இருக்காங்களா நீ இல்லாம நான் எப்படி நல்லா இருப்பேன் ஏன் ஆறுமுகம் ஊட்டிக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம இவ்வளவு நாளா அங்க அப்படி என்ன பண்ற சீக்கிரம் வாடா வந்துடுறேன் மேனா வேலை எல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் ஓகே ஆறுமுகம் பாய் ஒரு தவறு செய்தான் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் பயப்படுறியா அதான் நான் என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது ஏன் பயப்படுற டேய் யாரா உள்ள டேய் ஏலே யாரா டேய் இப்ப நீ வெளிய வரல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போறடா டேய் நீயா என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற இவ யார் இந்த பொம்பளை மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு அது அந்த ஓஹோ அதான் காலையில இருந்து அவசியம் போல தண்ணி வெள்ள இருக்காங்களா எப்படியா வரும் மோட்டர் ரூம்ல ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன் கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க நான் தான் அன்னைக்கு கபடி விளையாடும் போதே சொன்னேன்லப்பா என் பொண்டாட்டியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு எப்போ போனாலும் வகுத்த ஒழிக்கிறான் அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது தானா வந்ததை விடக்கூடாது இல்ல என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற இதுவும் ஒரு பசிதானப்பா ஏச்சி இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம் பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும் ஆமா தம்பி அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி நமக்குள்ள இருக்கட்டும் தொங்கிடுவான் தெரியுதுல தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம் போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தொலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா வீடு இங்கிட்டு இருக்கு அங்கிட்டு போற 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் அங்கே கட்டி விட்டுருக்கா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இங்க வாங்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல
வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். அதனால நீங்க தெரியுதுல்ல முகரக்கட்டை. ஏய் யாரா அவன்? முதல்ல அந்த மோட்டார் நம்ம சுத்தப்படுத்துங்கடா. கலதா என்ன உன் புருஷனை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படியே வவுத்தொழின்னு பார்த்துக்கிட்டா போதுமா? அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அவன் கவலையில கண்ட மணிக்கு தெரியுறான். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் பதறாத, எல்லாம் போக சரியா போயிடும். நீ உடம்ப என்ன பார்த்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கான்? வரா? ஐயோ யோ அம்மா, யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர் சும்மா பார்த்துட்டு போறாரு. பார்த்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் ஒன் வேல போய்கிட்டு இருக்கா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருண்டி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அப்புறம் பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ தான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு. என்னங்க கூப்பிட்டு விட்டீங்களா? என்னங்க அது? உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்னாச்சு? இரு ரத்தத்தை பார்த்தவன பயந்துட்டியா? ஒரு வீரனோட பொண்டாட்டி அலப்படாது. என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸை விட்டு இறங்கினேன். எவனோ ஒரு திருட்டு நாய் என்னை இடிச்சு விட்டு ஒரு புள்ளியோட செயின் அத்துட்டு ஓடினான். விடுவனா உன் மாமே நின்ற இடத்துல இருந்து ரெண்டே ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டியை புடிச்சு முட்டுனே பார்த்துக்க ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா. பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓப்பன் ஆயிருச்சு. பின் வாங்கிறவனா ரத்தத்தை கண்டாதான் உன் மாமனுக்கு கோவம் வருமே. வரணுமே. காலில் இருக்க ரெண்டு கட்டை வரலையும் அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு போய் விட்டே பாரு நடு முதுகுல ஒரு மிதி. முதுகுல அருவாளை திருப்பி வச்சிருந்திருக்கேன். பலாப்பழம் பிறந்த மாதிரி ரெண்டு பாதமும் பொழந்துருச்சு. அப்பயும் விடலையே, பாதம் தானே பொழந்துச்சு. விரல் இருக்குல்ல, யூஸ் பண்ணுவோம்ல, இருக்குல்ல, மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டுன்னு போய் விழுகிற ஒரு ஜான் விளையிட்டேன். ஓப்பன் வாய்க்கா உள்ள பூரா முறுக்கம்பி ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. ரெண்டு காதல ஏறுது, ரெண்டு கழுத்துல ஏறுது, ரெண்டு கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன். மறுபடியும் ஓடுறான். ரன்னிங் பிறந்தவன் போல இருக்கு. உடனே உசுர பணைய வச்சு போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற விழுந்துட்டேன். ஸ்பீடு பிரேக்கர் நினைச்சுட்டு ஆட்டோக்காரன் இப்படி ஏறிட்டான். பாரு டயரோட தடத்தை. உடனே பிறண்டு பாக்குறேன். அவன் கண்ணுல ஒரு மரண பயம். ஆஹா, இவனை ரத்த வெறியோட விரட்டுறான்னா இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச வேங்க நினைச்சுக்கிட்டு என் மேல ஏறின ஆட்டோல அவன் ஏறி போய்க்க. போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரா உன்கிட்ட வந்துட்டேன். என்னடி பாக்குற? ரத்த கலரியோட உன் மாமே ஹாஸ்பிட்டல் போகாம நேரா உன்கிட்ட வந்திருக்கேன்னு பாக்குறியா? ரத்தங்கிறது உன் மாமனுக்கு வேர்வைக்கு சமங்கிறத காட்டுறதுக்கு தாண்டி உன்கிட்ட வந்தேன். இது பயத்துல வந்த ரத்தம் இல்ல, பாஞ்சதுல வந்த ரத்தம். ரத்தம் வந்தா நீ வீரனா? நாய் கடிச்சா கூட ரத்தம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் உன் எல்லா ஜம்புக்கும் மிஸ் ஆகி போனா பாரு, அவன் தான் கிரேட். அவன் தான் உண்மையான ஆம்பளை, ஒரிஜினல் வீரன். கட்டின புருஷன் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலரியோட வந்திருக்கா. நேருக்கு நேர நிக்க பயந்த கோலைய பார்த்தாடி வீரங்கிற உன்னையே. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் இம்புட்டுக்காண்டு கரும்புள்ளியை வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இந்த அவிசும் கூட உன்னை நம்பி தானே இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. எக்ஸ்கியூஸ் மீ, வண்டியில உட்கார்ந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதை பார்த்து? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து. உங்க முகத்தையா? யா. ஏப்பா, நீ பார்த்த கண்ணாடியில இனி எவனும் முகம் பார்க்க கூடாது. ஏன் இந்த குளவெறி காரணமா தான். அப்படின்னா அந்த சீட்ல நான் உட்கார்ந்து இதை என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம்.
எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. கை ரெண்டு இந்த ஹான் பார்ல வச்சிருந்தேனே அதை என்ன பண்ண போற? இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இத வரண்டியலாம்ல. எப்படி? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குடா. கால் ரெண்டு இந்த பெடல்ல வச்சிருந்தேனே அதை என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி? ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா கொஞ்சம் இரு. இப்படி ஒன்னொன்னா உடச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி? என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வண்டி வச்சிருக்கானா? வண்டி வண்டி வச்சிருக்கானா? வச்சிருக்கானா வச்சிருக்கியா? வச்சிருக்கானே. என்னடா சொல்ற? இங்க இருந்து போனால மிலிட்டரிக்காரன் அவன்கிட்ட ஒரு நாள் இப்படி ஏத்தி அப்படி இறக்கி விட்டுறான்னு லிப்ட் கட்டனே. எஞ்சிய காரட்டு மூஞ்சில தூக்கிட்டான். அதுக்கு அவனை எப்படி பழி வாங்குறதுன்னு சின்னதா பிளான் போட்டு ஆரம்பிச்சேன். அண்ணன் முடிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்ன விட கோபக்காரனே. பிளானா? யாரா வண்டிக்கு தீ வச்சதே? இல்ல சார் நீங்க. நான் இல்லங்க, இவன் தாங்க ஆரம்பிச்சான். ஏயா போய் சொல்ற? மரியாதை கட்டு போறாமா? ஏயா அவர் உனக்கு என்னையா துரோகம் பண்ணாரு? இந்த நாட்டுக்கா எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு? எத்தனை உயிரை காப்பாத்தி இருப்பாரு? அவர் ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்கிறது உனக்கு தாங்கலையா? யாயா கொளுத்துறான்னு கட்டதுக்கு நீ எப்பட்டு அடிக்கிறாரு? இன்சார்ஜ் இருக்க வேண்டிய நீயா இந்த வண்டிக்கு ஃபயர் சார்ஜ் பண்ண பாக்கிரனா உனக்கு ஷூட்டிங் சார்ஜ். பாக்கியா? ஐயோ பாக்கில சொல்ல ஆரம்பிச்சியாடா பெண்ணா. இப்படில அடிச்சவளா இருக்கு. சுரேஷ், இந்த क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஹார்டா இருக்குடா. எனக்கு ஒண்ணும் தெரியாத, நான் உன்னதாண்டா நம்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னவோடா, என்ன கை விட்டுறாதடா. சரி சரி. டேய், ஆமா யார் நீங்க? நானும் ஒரு 2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல 2 கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அங்கிள், சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். கேள்வி கேட்டியா? கேள்வி கேட்கறோம் பள்ளிக்கூடத்துல வச்சு கேட்க வேண்டியதானே? அதென்ன பப்ளிக்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சார், சும்மா டவுட் சார். இந்த கடலை முத்துக்குனாலே கடலை போடுறீங்களா? இவன் என்னமோ இன்னும் 10 நாள் இருக்குல்ல நான் பாத்துக்கிறேங்கிறா. நீ என்னமோ ஒன்னே நம்பி தான்டா இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இதுக்கு பேர் தான் கேள்வி பதிலா? அங்கிள், உண்மையாவே கேள்விதான் அங்கிள் கேட்டுட்டு இருந்தேன். நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கெட்டு நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம்னு டிவில குடும்பத்தோட உட்கார்ந்து அழுகுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு பட்ட போடுற? சத்தியமா நான் கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன் அங்கிள். அப்படிலாம் இல்ல சார். பேச்சு போலீஸ் போன் பண்ணி ஓத்தாப்பன வரதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க அங்கிள். என் படிப்பே போயிரும். எங்க அப்பாக்கு வேணா ஃபோன் பண்ணுங்க. உங்க அப்பா போன் நம்பர் என்ன? 9841147250. உன் பேர் என்ன? எஸ் விமலா. டேய் யாரவே? டேய் விமலா பத்த எரும மாடு. என்ன பொம்பளை புள்ள பத்திருக்க நீங்க? நடு ரோட்ல ஒரு வயசு பையன் கூட பேச விட்டு வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு பிக்காளி பட. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள், நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உடனே நீ என்ன பண்ற? கோட்டூர் ஒரு ஹவுசிங் போர்டு வந்து உன் பொண்ணோட லட்சத்தை பார்த்துட்டு கூட்டிட்டு போற. நீ வாமா பேசாத. உங்க அப்பா வர வரைக்கும் 2 பேரும் ஏன் கஸ்டடில இருக்கணும். போங்க சார் விட்டுருங்க. உள்ள 2 பேரும் போங்க. ப்ளீஸ் அங்கிள், நாங்க வேணாம் சார் சொன்ன கேளுங்க சார். சார் எங்களை வெளிய விட்டுருங்க ப்ளீஸ் சார். வெளிய விட்டு அப்படியே ஓடுறதுக்கா? கேட்டு பாருங்க கடல் முத்தி யாருன்னு. என்னையா கடலை முத்து ஏதோ ஒரு ஜோடியை உள்ள போட்டு கூட்டி வச்சிருக்க? பின்ன என்ன, இந்த ஹவுஸ் மூடைய கட்டி மேய்க்கிற இந்த கடல் முத்தி என்ன சாதாரணமா? இங்க இருந்து என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பாருயா, வேடிக்கை பாரு. ஏதோ 2 சிக்கிக்கிச்சு, என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு. இவன் அந்த துப்பாக்கி பாத்தில, இவன் எதுக்கு இங்க வர்றான்? சொல்றா நீயா அன்னைக்கு பைக்கை தீ வச்சு கொளுத்துறவங்கள நீ? ஐயோ அத போய் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கியா? அதை விடுங்க. ஆமா நீ எங்க இந்த பக்கம்? என் பொண்ணு விமலா தப்பா போயிட்டான்னு போன் பண்ணானே, யாரா அவன்? விமலா உங்க பொண்ணா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு பரிகாரம் பண்ண கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கானே. இந்த நாட்டுக்காக போராடின உங்க குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தி உள்ள பூட்டி வச்சிருக்கேன். உங்க பொண்ணு யார்ட்டையும் தப்பா பேசிக்கிருந்தா அவளை கையங்களமா பிடிச்சு உள்ள வச்சிருக்கேன். என் பொண்ணு மட்டும் தப்பா போயிருந்தா அவளை இந்த இடத்துல சுட்டு கொள்ளண்டா. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு கூட்டி போய் 2 தோசையை சுட்டு கொடுத்து புத்திமை சொல்லுங்க. கொஞ்சம் இருக்க வர்றேன். கோவக்காரா இருக்காரப்பா. வாங்க, நம்ம அப்பா வந்திருக்காரு, மன்னிக்கல. நீ அப்படி ஓடுறா? என்னமா நடந்துச்சு? டாடி, வெளிய क्वेश्चन பேப்பர் கேட்டிட்டு இருந்தேன். இந்த ஆளு தப்பா நினைச்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. வேணா எங்க அப்பாக்கு வேணா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படினா அது வரைக்கும் என் கஸ்டடியில இருங்கன்னு உள்ள வச்சு பூட்டிட்டாரு டாடி. இருட்ட பார்த்தது என்னால எகிரிட்டான் டாடி. எனக்கு எடுத்துட்டான் டாடி. எடுத்துட்டாளா?
வெளியில கேள்வி கேட்டு என் பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி அவ வாழ்க்கையவே கேள்விக்குறி ஆக்கிட்டீடா. இல்லண்ணே இப்ப வைக்கிறா உனக்கு குறி. இன்னைக்கு என்ன அது மறுபடியும் துப்பாக்கியா? அட துப்பாக்கி